இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் 2ஆம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்? அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதற்கன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தைய நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவை தம் நேரிய நடத்தைய நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகமாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சும் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சும் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. பல்லவி.
நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆயன் தன் மந்தைகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுளின் விருப்பம் யாவரும் வாழ வேண்டும் என்பதுதானே அன்றி அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல. 1 திமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய தீய வழிகளை விட்டுவிட்டு மனம் மாற வேண்டும். அவ்வாறு அவர் மனம் மாறுகின்ற போது இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 130 சொல்லப்படுவது போல கடவுள் நம் குற்றங்களை மன்னிப்பார். அதே வேளையில் நல்லவர் ஒருவர் தம் வழியிலிருந்து விலகி பாவம் செய்தால் அவர் தண்டிக்கப்படுவார். ஏனெனில் அவர் அதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை போலியானது என்று 1 யோவான் புத்தகத்தில் 2 அதிகாரம் 19 பார்க்கிறோம். இதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஒருவர் வாழ்வடைய வேண்டும் என்றால் மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசேயர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. அவர்களின் நெறியை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் யாவற்றையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தார்கள்.
மேம்போக்காக செய்தார்கள். அதனால்தான் அவர்களின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இயேசு சினத்தை தவிர்த்து நல்லுறவோடு வாழ வேண்டும் என்று அழைப்பை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொலை பெரிய பாவமாக கருதப்பட்டது என்று விடுதலை பயண புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு ஒரு படி மேலே சென்று கொலைக்கு காரணமாக இருக்கும் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்கிறார். அதை விடவும் நல்லுறவு சிறந்தது என்கிறார். எனவே நாம் உயர்ந்த நெறியாம் நல்லுறவோடு வாழ்ந்து கடவுள் அருளும் ஆசியை நாம் பெறுவோம். 12ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் 2ஆம் ஹென்றி தன்னுடைய நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தை ஒடுக்கி நாட்டை பல ஆண்டுகள் அமைதி வழியில் நடத்தியவர் இவர். இவருக்கும் கான்டர்பரி நகரின் ஆயராக இருந்த தாமஸ் பெக்கெட்டிக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. ஆனால் திரு அவைதான் பெரியது என்று தாமஸ் பெக்கெட்டும், நாடுதான் பெரியது என்று இவரும் சொல்லி அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு நாள் 2ஆம் ஹென்றி தாமஸ் பெக்கெட் தனக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறார் என்று தன்னுடைய பணியாளர்கள் 4 பேரை இரவோடு இரவாக அனுப்பி அவரை கொன்று போட்டார். பணியாளர்கள் தாமஸ் பெக்கெட்டை கொன்ற பின்புதான் தெரிந்தது தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று. எனவே இவர் தன்னுடைய பாவத்திற்கு கழுவாயாக லண்டனில் இருந்து கான்டர்பரிக்கு நடந்தே சென்றார். 2 இடங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 50 கிலோமீட்டர். தான் செய்த பாவத்திற்காக 2ஆம் ஹென்றி மனம் மாறினாலும் அதனால் ஏற்பட்ட இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாது. எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சினத்தை கோபத்தை தவிர்த்து நல்லுறவோடு வாழ கற்றுக்கொள்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, சினம் முற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும் என்று எபிரேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 26இல் பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. ஆண்டவரின் மன்னிப்பை பெற்ற நாம் அதை மற்றவருக்கும் வழங்குவோம். 2. வெறுப்பை வேறறுத்து அன்பை விதைப்போம். 3. தீமையை விட்டுவிட்டு நன்மையை செய்ய கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.